வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கான செகண்ட் T20 மேட்ச். இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதுல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 212 ரன் அடிச்சாங்க. அண்ட் தென் அதை சேஸ் பண்ண முடியாம வெஸ்ட் இண்டீஸ் மேட்சையும் லாஸ் பண்ணாங்க. இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 202 ரன் வரைக்கும் அடிச்சாங்க. 11 ரன் வித்தியாசத்துல தான் மேட்சை லாஸ் பண்ணாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான மேட்சா இருந்தது. அங்க இருந்து இப்ப செகண்ட் T20 மேட்ச் தோல்வியில இருந்து மீண்டு வருவாங்களா வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 11th February சண்டே மதியம் 1:30க்கு அடிலைட் ஓவல் அடிலைட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்க்கலாம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு டெமோ டீம் கொடுத்துட்றோம் அப்படின்னா இதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லா மேட்சுமே உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது 20 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ரெண்டு டீம் ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க. 10 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் 5 years ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா 9 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 5 T20 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவும் அண்ட் தென் 4 T20 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 years பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பர் சைட்ல ஆஸ்திரேலியா இருந்தாலும் T20 அப்படின்னு வந்துட்டாலே வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமும் ஈக்குவல் ஃபைட் கொடுக்கக்கூடிய டீமாவே இருக்காங்க. இப்போ நீங்க என்ன ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு ட்ரீம் 11க்கு மாறா ஒரு நல்லா தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு MyFab 11 ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். எதனால அப்படின்னா MyFab 11 மோஸ்ட்லி ஸ்மால் லீக் யூசர்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப். எதனால அப்படின்னா இப்போ மற்ற ஆப் கம்பேர் பண்றீங்க அப்படின்னா மற்ற ஆப்போட MyFab 11ல என்ட்ரி ஃபீஸ் எப்பவுமே ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இப்போ நீங்க 3 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க, சரி 4 பேர் ஸ்பாட்ல உள்ள கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய் வருது அப்படின்னா மற்ற ஆப்ல 3000 ரூபாய் வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு அப்படின்னா இப்போ MyFab 11ல 2750 என்ட்ரி ஃபீஸ். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே நம்மளால 250 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஒரு மேட்சுக்கு நம்ம 4 கான்டெஸ்ட் பிளே பண்றோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்மளால 1000 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம மணி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆப்பை சூஸ் பண்ணுங்க. நான் இப்போ MyFab 11 பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ண வேணாம். நீங்க யூஸ் பண்ற ஆப்பையும் MyFab 11 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அதுல எதுல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். MyFab 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crick Calls. இப்போ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்ச் வந்து ஓவல்ல தான் நடக்க போகுது. ஓவல் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்பவுமே ஓவல் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான பிச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கு எந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கோ அதுல 70% வரைக்கும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவான ட்ராக்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக். இந்த வென்யூல 150க்கு கீழே 3 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 150ல இருந்து 169க்குள்ள 4 மேட்ச் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 170ல இருந்து 189க்குள்ள 3 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 190க்கு மேல அப்படின்னா ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வென்யூல நடந்திருக்கிறது ஓவராலா 12 T20 மேட்சஸ். அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் 7 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் 4 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சரி 5 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூல
டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வென்யூவோட ஹை ஸ்கோர் அப்படின்னா 233, வெறும் 2 விக்கெட்ஸை மட்டும் பறி கொடுத்து ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 166, செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 134. அண்ட் தென் இந்த வென்யூல கடைசியா நடந்த 5 T20 மேட்சஸ்ல ஓவராலா பவுலர்ஸ் 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாகவும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் பிட்ச் யூஸ் பண்ண கொஞ்சம் ட்ராக் ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் ஆகும், கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து பேட்ஸ்மேன் அண்ட் தென் பவுலர் ஃபாஸ்ட் ஃபேசர்ஸ் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் டீம்ல இருந்து பேட்டர்ஸையும் அண்ட் தென் பவுலர்ல இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை நீங்க பிக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பார்த்துருவோம். இப்போ ஆஸ்திரேலியன் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டேவிட் வார்னர், ஜாஸ் இங்கிலீஷ். இவங்க 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல மிச்சல் மார்ஸ் வராரு. அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேத்யூ வேட், டிம் டேவிட், சீன் அபோட், ஜேசன் பெகன்ட்ராஃப், ஜாஸ் ஹாசல்வுட், ஆடம் ஜாம்பா. இது ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது ஜே சார்லஸ் அண்ட் தென் பிரெண்டன் கிங். இவங்க 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் தென் 1 டவுன்ல சாய் ஹோப் வராரு. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன், ஆண்ட்ரூ ரசல், சென் ரூதர்ஃபோர்ட், ரோமன் பவல், ஜேசன் ஹோல்டர், ரொமரியோ செஃபர்ட், அகில் ஹுசைன், அல்சாரி ஜோசப். இதை வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் ரோமர் பவலோட பேட்டிங் டவுன் எப்ப வேணாலும் மேல போகும். ஸோ ஆல்மோஸ்ட் நிக்கோலஸ் பூரனுக்கு அடுத்த டவுன்ல கூட ரோமன் பவல் பேட்டிங்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான சூட்டபிளான பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க, யாருக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட்டும் உங்களால எடுக்க முடியும். இப்போ 2 டீம்ல இருந்தும் இம்பார்ட்டன்டான ஒரு 6 பிளேயர், அதாவது இவங்க 6 பேருமே கிராண்ட் லீக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கிராண்ட் லீக்ல ஒரு டீமை பிக் பண்றோம் அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை மட்டும் நம்ம சேஃபா மூவ் ஆன் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயரை நம்ம ரிஸ்கா எடுத்தாலே போதும். மோஸ்ட்லி எல்லா மேட்சுமே நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 6 பேர் மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. சேஃபான ஆப்ஷன்ல வருவாங்க. நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்லயும் இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருக்கு அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல். டுவெல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். எதனால அப்படின்னா பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. ஆல்மோஸ்ட் செகண்ட் டவுன் அவர் தான் தேர்ட் டவுன்ல பேட்டிங்ல உள்ள வந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஃபெயிலியர் ஆயிருந்தது. இருந்தாலும் பவுல்ல 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி இவருக்கு ஒரு டுவல் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங்ல ஸ்கோர் பண்ண முடியலனாலும் பவுலிங்ல 3 ஓவர் போறாரா, அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ பவுலிங்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சா, பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 30+ ரன் அடிச்சா கூட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு அப்படின்னா ஈஸியா இவர் ட்ரீம் டீமுக்குள்ள வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்லயும் அதிகமா லாங்ல தான் நிற்பாரு. அதுல 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபேண்டசி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா இவரு வந்து சாலிடா நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ஆண்ட்ரூ ரசலுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேப்டன் பேஸ் கேட்டர் ஆப்ஷனுக்கு அவர் ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஃபிளாப்பா இருந்தது. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பவுல் பண்றாரு ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர். அண்ட் தென் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. ஸோ நிக்கோலஸ் பூரன், சென் ரூதர்ஃபோர்ட் இந்த மாதிரி டாப்லயே லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்கனால கண்டிப்பா கிளான் மேக்ஸ்வெல் வந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதுல ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன் ஆடிட்டுமே ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ இதுலயே ஆல்மோஸ்ட் இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்லயே அதிகமா இவருமே கேட்ச் பிடிக்கிறாரு தான் நிற்பாரு. அதுலயும் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆண்ட்ரூ ரசலுக்கு எந்த அளவு அட்வான்டேஜஸ் இருக்கோ சேம் அதே அளவு கிளான் மேக்ஸ்வெலுக்கும் ரொம்பவே அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இவருமே நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பெருசா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது கிடையாது. 2 ஓவர் வரைக்கும் இவர்கிட்ட வந்து நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். பேட்டிங்லயும் கொஞ்சம் கிளான் மேக்ஸ்வெலுக்கு அடுத்த ரவுண்ட்லயே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் உள்ள பேட்டிங்ல உள்ள வராரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபிளாப்பா இருந்தாரு. இருந்தாலும் ஒரு 15+ ரன் ஆனாலே போதும். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்குமே
பவுலிங்ல எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 15 ரன் அடிச்சா கூட இவருமே ஃபேண்டசி வைஸ் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா டியூவல் ஆப்ஷன் அதுதான் இவரோட அட்வான்டேஜஸ். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்லாம் நம்ம T20ஸ்ல அதிகப்படியான மேட்ச்ல ட்ரை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அண்ட் தென் ஆடம் ஜாம்பா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஆஸ்திரேலியன் டீம் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக் ஆடம் ஜாம்பாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஆவரேஜா விட்டு இருந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்குமே நம்ம ஆடம் ஜாம்பாட்டை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே டர்ன் ஆகும். அது பர்டிகுலர்லி லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். அது நிறைய கூகுளிஸ் போடுவாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இவருக்கு விக்கெட் நிறைய கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. அதை கன்சிடர் பண்ணி ஆடம் ஜாம்பாக்கு இந்த மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் லாஸ்ட் மேட்ச் நான் சொன்ன மாதிரி பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்தாரு. ஏன்னா டாப் ஆர்டர்லயே வெஸ்ட் இண்டீஸ் டீம் கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஜேசன் ஹோல்டர் பேட்ல இருந்து ஒரு 20+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்திருந்தாரு. பவுலிங்ல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்றதான சான்ஸ் இருக்கு. இவர்கிட்ட இருந்து மினிமம் ஒவ்வொரு மேட்சுமே நம்ம ஒவ்வொரு விக்கெட் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்தாரு. ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது நம்ம ஜேசன் ஹோல்டர் இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்தாருன்னா கூட ஈஸியா ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி ஜேசன் ஹோல்டர் வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வராரு. ஸோ அந்த டாப் ஆர்டர்லயே உள்ள வராரா ஒரு 15+ ரன் சரி ஒரு 20+ ரன் ஆடுறாரு அப்படின்னா அதுல ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதுல கேட்சோ ஸ்டம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு அப்படின்னா இவருமே ஆவரேஜா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் போத் ஆஸ்திரேலியன் டீமும் சரி வெஸ்ட் இண்டீஸ் டீமும் சரி மிடில் ஆர்டர் 2 டீம்லயுமே யாருமே ஸ்கோர் ஆடவே இல்லை. 1 டவுன் 2 டவுன் 3 டவுன்ல வந்து எந்த பேட்ஸ்மேனே ஸ்கோர் ஆடல. டாப் ஆர்டர்ல இருக்க டாப் 2 பேட்ஸ்மேன் ஸ்கோர் ஆனாங்க. அண்ட் தென் லாஸ்ட்ல டெய்லண்டர் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஸ்கோர் ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போத் டீம்லயும் இருந்தது. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஆவரேஜா நிக்கோலஸ் பூரன் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாரு. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல சேஃபான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல், கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஆடம் ஜாம்பா, ஜேசன் ஹோல்டர், நிக்கோலஸ் பூரன் ரொம்பவே எலிஜிபிளான பர்சன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% யூசர்ஸ்க்கு பிலோ தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுல யாருக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எதை வச்சு நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பவுலரா இருந்தா மினிமம் ஒரு 4 ஓவர் T20ஸ்னா பவுல் பண்ணணும். பேட்ஸ்மேன் இருந்தால் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரணும். இல்லை அவங்களுக்கு டுவல் ஆப்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அதுல ஜார்ஜ் ஹேசல்வுட் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இது வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவருக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இந்த மேட்ச் யாரும் அதிகமாக அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்க மேட்ச் ஓவர்ல நடக்குது. ஓவர்ல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிருக்காரு ஜார்ஜ் ஹேசல்வுட். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரா, 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் அவுட் வந்து நம்ம இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ஜார்ஜ் ஹேசல்வுட் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரொமாரியோ செஃபார்ட் பொறுத்த வரைக்கும் டுவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம். பவுலிங் அப்படின்னா 3 ஓவர் வரைக்கும் நம்ம இவர்கிட்ட பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல கொஞ்சம் மிடில் தான் வராரு. இருந்தாலும் குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒரு 10 பால் கிடைச்சாலே போதும் 20+ ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஒரு 5 பால் கிடைச்சா கூட போறோம், ஒரு 10+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 10 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தா கூட இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் சாலிடா எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒரு 50 வந்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ரொமாரியோ செஃபார்ட் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் அவருமே டுவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் பவுல் எதுவும் பண்ணல. இந்த மேட்ச் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் டீம் டாப் ஆர்டர்ல எல்லாருமே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் பிரெண்டன் கிங், ஜே சார்லஸ் கொஞ்சம் இயர்லியா ஸ்கோர் ஆடினாங்க. அண்ட் தென் மிடில் ஆர்டர்ஸ் யாருமே ஆடல. இருந்தாலும் செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் பேட்ல எது ஸ்கோர் ஆடல. ஆனா டாப் ஆர்டர்லயும் விக்கெட் விழுந்துருச்சு, கொஞ்சம் மிடில் ஆர்டர்லயும் ஸ்கோர் ஆடல. அப்படின்னா அந்த மாதிரி மேட்ச் செர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் உள்ள வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் ஆடுறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச்ல நடந்துருச்சு
அப்படின்னா ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் சாம் ரூதர்ஃபோர்ட் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இல்ல நீங்க சாம் ரூதர்ஃபோர்டை வச்சு ரிஸ்க் எடுக்கல, ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் அப்படின்னா நீங்க அக்கீல் ஹுசைனை வச்சு ரிஸ்க் எடுத்து பாருங்க. ஏன்னா அக்கீல் ஹுசைன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ அதான் அவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, ஆனா ரீசெண்ட் டைம்ல விக்கெட் எதுவும் கிடைக்கல. அன்பார்ச்சுனேட்டா ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவரு இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ டிஃபரன்ஷியல் பிக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே மிடில்ல வந்துருவாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ். ஜாஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் லாஸ்ட் மேட்ச் எதுவும் பண்ணல, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஆனா டாப் ஆர்டர்லயே பேட்டிங்ல உள்ள வராரு. ஸோ டாப் ஆர்டர்ல உள்ள பேட்டிங்ல வரனால இவர்கிட்ட இருந்து நம்ம ஆவரேஜா எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே ஓபன் பண்றாரோ எல்லா மேட்சுமே அவர்கிட்ட இருந்து 35+ ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆவரேஜா 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல நீங்க ஜாஸ் இங்கிலீஷை வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேவிட் வார்னரை கூட நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டேவிட் வார்னர் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியா நாக் அவுட் இருந்தாரு. அவரோட 100th T20 மேட்ச் அது. ஸோ அதனால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் அதே பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது 50-50 ஆப்ஷனா தான் இருக்கு. கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரு அல்சாரி ஜோசப் ஓவர்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. நிறைய முறை அல்சாரி ஜோசப்ட விக்கெட்டையும் பறி கொடுத்திருக்காரு டேவிட் வார்னர். ஸோ அதனால இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அல்சாரி ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி 2 விக்கெட் எடுத்தா கூட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ளேயும் வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அல்சாரி ஜோசப்ட. அண்ட் தென் சீன் அபாட் பொறுத்த வரைக்கும் அவருமே 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருந்தது. அந்த 1 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா சப்போஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவருமே இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் பிரண்டன் கிங் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடி இருந்தாரு. 50+ ரன் ஆடி இருந்தாரு. குயிக் ஃபயரா ஆடக்கூடிய பிளேயர், போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரொம்பவே சூட்டபிளா இருப்பாரு. சோ இல்ல நீங்க பிரண்டன் கிங்கை வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் பேட் பண்ண போறாங்க, அதுவும் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஜே சார்லஸை கூட ஒரு டிஃபரன்ஸ்ல ஒரு பிக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரண்டன் கிங், ஜே சார்லஸ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல. அண்ட் தென் மிச்சல் மார்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 டவுன் ஆப்ஷன்ல வராரு. அவர் தான் இந்த டீமை லீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருந்தாரு. சப்போஸ் அவர் பேட்ல பட்டுருச்சு, கொஞ்சம் இயர்லியே ஓபன் பண்ற ஜாஸ் இங்கிலீஷோ டேவிட் வார்னரோ கொஞ்சம் இயர்லியே விக்கெட்டை விட்டுட்டாங்க, மிச்சல் மார்ஸ் பவர் பிளேல உள்ள வராரு அப்படின்னா அவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா குயிக் ஃபயரா ஸ்கோர் வரும். எப்படி ஸ்கோர் வருதுன்னே தெரியாது. ஒரு 20 பால் ஃபேஸ் பண்றாரா ஒரு 40+ ரன் குயிக்கா ஆடி கொடுத்துட்டு போயிருவாரு. நல்லா ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், எவ்வளவு பெரிய கிரவுண்டா இருந்தாலும் சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் தான் மிச்சல் மார்ஸ். ஸோ அவரை இந்த மேட்ச் வச்சு நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவருமே கொஞ்சம் மிடில் லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்காரு. ஒரு 40+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மிச்சல் மார்ஸ் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் வரதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கிளான் மேக்ஸ்வெல் 1, ஆண்ட்ரூ ரசல் 2, ஆடம் ஜாம்பா 3, ஜாஸ் ஹேசல்வுட் 4, ஜாஸ் இங்கிலீஷ் 5, ஜேசன் ஹோல்டர் 6, ரொமரியோ செஃபர்ட் 7, அல்சாரி ஜோசப் 8, மிச்சல் மார்ஸ் 9, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 10, நிக்கோலஸ் பூரன் 11, சீன் அபாட் 12, சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் அல்லது அக்கீல் ஹுசைன் 13, பிரண்டன் கிங் அல்லது சார்லஸ் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 8 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாலே நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகவே ஆகாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 14 பிளேயர்ல இருந்து ஒரு 11 பிளேயரை பிக் பண்ணி நம்ம ஒரு டீம் சூஸ் பண்ண போறோம். அதுல இருந்து ஒரு 8 பேர் ட்ரீம் டீம்குள்ள வந்துட்டா கூட மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் நிறையவே கிடைக்கும். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரன், ஆண்ட்ரூ ரசல், கிளான் மேக்ஸ்வெல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா 3 பேருமே டுயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இவரு விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்றாரு. அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு பிளஸ் ஃபீல்டிங் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்றாரு. பேட்டிங் டாப் ஆர்டர்ல வராரு. கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கனால இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க.
இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஆடம் ஜாம்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ரொமோரியோ செஃபா டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் மார்க்கஸ் டோனிஸ் அவருமே டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஷஃபிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.